இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு உண்மை நிகழ்வுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். ஜப்பான் நாட்டில் பெரும்பாலான வீடுகள் மரங்களினால் தான் கட்டப்பட்டிருக்கும். அந்த மர வீடுகளை அடிக்கடி புதுப்பித்து அதில் வாழ்ந்து வருவார்கள் ஜப்பானியர்கள். அப்படி ஒருவர் தன்னுடைய வீட்டை புதுப்பிக்க எண்ணுகிறார். அதனாலே மர சுவர்களில் உள்ள மரங்களை பெயர்த்து எடுக்கிறார். அப்பொழுது 2 மரங்களுக்கு இடையில் ஒரு பல்லி சிக்கி கொண்டு இருக்கிறது. ஆச்சரியம் என்னவென்றால் அது உயிருடன் இருக்கிறது. எப்படி இந்த பல்லி இதில் உயிரோடு இருக்கிறது என்று அவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த வீட்டை கட்டும்போது 3 வருடங்களுக்கு முன்னால் அது மாட்டிக்கொண்டு இருக்கிறது. 3 வருடங்கள் எப்படி அது உயிருடன் இருக்கும் என்று தெரிந்து கொள்ள எண்ணுகிறார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, தான் வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த பல்லியை கண்காணிக்க ஆரம்பிக்கிறார். சிறிது நேரத்தில் ஒரு பல்லி வருகிறது. அந்த பல்லி ஆணியால் மாட்டிக்கொண்ட அந்த பல்லியிடத்தில் வந்து தன் வாயிலிருந்து உணவை எடுத்து அதற்கு கொடுக்கிறது. இவருக்கு பார்த்தவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் காலம் முழுவதும் அன்பு காட்டி வளர்த்த தன் பெற்றோர்களுக்கே உணவளித்து பார்த்து கொள்ள பிள்ளைகள் விரும்புவதில்லை. நிறைய பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை ஒரு சுமையாகத்தான் பார்க்கிறார்கள். ஒரு பள்ளியால் தன் சக பள்ளிக்கு உணவளித்து அதனை கவனித்து கொள்ள முடியும் என்றால் நம்மால் முடியாதா? நம்மை கண்ணின் மணியாக பார்த்த பெற்றோர்களை பாதுகாப்போம். வாழ்க்கை நிற்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.